இந்திய கிரிக்கெட் அணியின் பின்தொடரும் அனைத்து ரசிகர்களும் கடந்த சில நாட்களாக பிசிசிஐ மீது கோபத்தில் இருக்கிறார்கள். அதாவது ஐபிஎல் மற்றும் T20 ஒருநாள் தொடர்களில் வாய்ப்பு கிடைத்தால் அதனை சிறப்பாக பயன்படுத்தி ருத்துராஜ் பெயர் பெற்று வருகிறார். அண்மையில் நடைபெற்ற ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான T20 தொடரில் கூட ருத்துராஜ் சிறப்பாக செயல்பட்டார். ஆனால் அவர் ஏன் இலங்கை அணிக்கு எதிரான T20 மற்றும் ஒருநாள் போட்டிகளில் சேர்க்கப்படவில்லை என ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வந்தனர். அபாரமாக விளையாடும் ஒரு வீரரை எடுத்தால் நிச்சயம் அதற்கு விளக்கம் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் பிசிசிஐ கள்ள மௌனம் சாதித்ததால் பலரும் கம்பீரையும் கில்லையும் கடுமையாக விமர்சனம் செய்து வந்திருக்கிறார்கள். ருத்துராஜ் தோனியின் சிஷ்யன் என்பதால் கம்பீர் வாய்ப்பு தரவில்லை என்று ஒரு தரப்பினரும், மற்றொரு தரப்பினர் எங்கே ருத்துராஜ் கில்லுக்கு போட்டியாக வந்துவிடுவார் என்று அவர் நீக்கி இருக்கலாம் என்று மற்றொரு தரப்பினரும் கடும் விமர்சனங்களை வைத்து வந்தனர். இந்த நிலையில் ருத்துராஜ் சேர்க்கப்படாததற்கு காரணமே வேறாக இருக்கலாம் என்று தகவல் தற்போது வெளியாகி இருக்கின்றது. ருத்துராஜ் திருமணமாகி அவருடைய முதல் குழந்தையை இம்மாதம் இறுதியில் எதிர்பார்க்க வாய்ப்பு இருப்பதால் இந்த தொடரில் விளையாடாமல் போகிருக்கலாம் என்ற தகவல் வெளியாகி உள்ளது. மேலும் சிலர் வேறு ஏதேனும் குடும்ப விஷயமாக இருக்கலாம் என்றும் கூறுகின்றனர். இதில் எது உண்மை என்று நம்மால் உறுதிப்படுத்த முடியவில்லை. ஏற்கனவே இந்திய அணியின் நட்சத்திர விராட் கோலி திடீரென்று இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர் தொடங்குவதற்கு முன்பு அணியிலிருந்து வெளியேறினார். இதற்கான காரணம் என்ன என்று பிசிசிஐ சொல்லவே இல்லை. அதன் பிறகு குழந்தை பிறந்து 2 நாட்கள் கழித்துதான் விராட் கோலி அறிவித்தார். இந்த விஷயத்தில் பிசிசிஐ மௌனம் சாதித்தது. இதனால்தான் ருத்துராஜ் விஷயத்திலும் பிசிசிஐ விளக்கம் அளிக்கவில்லை என்று நம்பப்படுகின்றது. ஆனால் இதற்கான காரணம் என்ன என்பது குறித்து பிசிசிஐ தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் இன்றோ அல்லது நாளையும் விளக்கம் அளிக்கப் போகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.